ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். ஒரு சில நகைக்கடைகள்ல அட்சய திருதியைக்கு முன்பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்தெந்த நகைக்கடை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்சய திருதியைக்கு முன்பதிவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நகைக்கடைகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கடை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி. இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு முன்பதிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 22 கேரட் 1 கிராமோட விலை பாத்தீங்கன்னா 8310 ரூபாய் இருக்கு. இந்த அமௌண்ட்ல நீங்க முன்பதிவு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அட்சய திருதியை அன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறி இருந்தா நீங்க இதே ரேட்லயே எடுத்துக்க முடியும். இறங்கி இருந்தது அப்படின்னா தங்கத்தோட விலை அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்ல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ செய்கூலி சேதாரத்துல இருந்து 50% தள்ளுபடி தர்றாங்க. நீங்க புக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு நகைகள் வாங்கும் போது நீங்க வாங்கக்கூடிய நகைகளோட வேஸ்டேஜ்ல இருந்து 50% தள்ளுபடி தர்றாங்க. திருச்சி பீமாலையும் பாத்தீங்க அப்படின்னா முன்பதிவு ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி பீமால தான் ஃபர்ஸ்ட் அட்சய திருதியைக்கு முன்பதிவு ஆரம்பிச்சாங்க. முன்பதிவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் நீங்க செலுத்தி முன்பதிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு போய் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த 8310 ரூபாய்க்கு நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். அதாவது அட்சய திருதி அன்னைக்கு நீங்க நகைகள் எடுக்கும் போது இந்த ரேட்டை விடவே உங்களுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை அட்சய திருதி அன்னைக்கு ரேட் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க முன்பதிவு பண்ண ரேட்லயே தங்கத்தை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்பதிவு பண்ணிட்டு நகையை போய் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு தான் போய் நீங்க நகை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அட்சய திருதியை அன்னைக்கு போய் நம்ம நகை வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கூட்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அட்சய திருதியைக்கு நகை வாங்குவாங்க. அதனால நீங்க முன்னாடியே போய் நகையை சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நகையை உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. நீங்க அட்சய திருதி அன்னைக்கு போய் நீங்க டக்குன்னு போய் அந்த நகையை வாங்கிட்டு வரலாம். நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு போனீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்குவீங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே போய் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி போத்தி ஸ்வர்ண மகால்லையும் அட்சய திருதியைக்கு முன்பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சவரனுக்கு நீங்க 5000 ரூபாய் கட்டி முன்பதிவு பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரிதான் நீங்க இந்த ரேட்ல இப்ப முன்பதிவு பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட்டு படி உங்களுக்கு நீங்க நகையை எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு நகை வாங்கும் போது நகையோட ரேட்டு அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ரேட்லயே எடுத்துக்கலாம். குறைஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுபடி நீங்க எடுத்துக்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அட்சய திருதியை வருது. அட்சய திருதியை அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்குவீங்க அப்படின்னா நீங்க முன்பதிவு பண்ணி வச்சிருங்க. இப்போ தங்கத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஆனா எத்தனை நாள் வரைக்கும் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க கண்டிப்பா நகை வாங்குவீங்க அப்படின்னா முன்பதிவு பண்ணி வச்சிருறது நல்லது. ஏன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. என்னோட சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோல நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே தங்கத்தோட விலையை அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு தங்கத்தோட விலையை நீங்க உடனே தெரிஞ்சுக்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பாக்குறேன். தேங்க்யூ.